ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள பசங்களுக்கு பேண்ட் வந்து பத்தாமல் போயிடும் இல்லையா? அந்த பேண்ட்டை வந்து ஹைட்டு கம்மியாயிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதை வந்து காலை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டிங்க அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து தூக்கி போட வேண்டிய தேவை இருக்காது. இதை வந்து நம்ம குழந்தைங்க இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறதுனால ரொம்ப ஒன்றும் எல்லா துணியுமே யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, வேஸ்ட்டாக தான் போகுது. இந்த மாதிரி நல்ல நல்ல பேண்ட்ஸுலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது பேண்ட்டு. எங்கள் வீட்டு தலைவர் வந்து வெளியிலேயே அந்தளவுக்கு போக மாட்டார். அதனால் அப்படியே இருந்து போச்சு. ரொம்ப அவன் போனாலுமே அதிகமாக ஜீன்ஸ் அந்த மாதிரி தான் விரும்புவான். இந்த மாதிரி இதை வந்து போடுறதில்ல. தலைவருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போடணும் அப்படின்னு நினைப்பார். எதையுமே கொஞ்சம் பிடிச்சிருச்சு, ஹைட்டு இதாகிருச்சு அப்படின்னாலும் உடனே இல்லைம்மா வேண்டாம் வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். சரி அது வேண்டாம் அவன் வந்து, ஆனால் இதை போடவே மாட்டேன்னு சொல்ல மாட்டான். இந்த மாதிரி நம்ம வெட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா போட்டுக்குவான். அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். வெட்டி கொடுத்துட்டா வீட்டில் வந்து ட்ரௌசர் மாதிரி போட்டுக்குவான். ஈஸியாக இருக்குமா, எனக்கு இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்கும்மா. அதுக்காக ஏன்னா இந்த ஜீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டைட் ஆயிருச்சுன்னா கால்லாம் வந்து ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும் போல். அவன் தான் சொல்லுவான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா இது போட்டா அப்படின்னு சொல்லுவான். அதனால் சரின்னு சொல்லிட்டு இது பத்தாததெல்லாம் கட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு தலைவருக்கு செட் ஆகாத எல்லாத்தையும் என் பொண்ணு நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி அவள் எடுத்துக்குவா. அதனால் நான் வந்து மேக்ஸிமம் வந்து வேஸ்ட்டாக தூர போட மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி கொடுத்துருவேன். 2 பேருமே போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா தான் இந்த மாதிரி கட் பண்ணி தச்சு என் பையன்கிட்ட திருப்பி கொடுப்பேன். அவன் போட்டுக்குவான். எதுவுமே வந்து வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டான். எதாக இருந்தாலுமே போட்டுக்குவான். அவன் வந்து அப்படி தான். அதனால தான் நான் வந்து இது மாதிரி கட் பண்ணி கொடுத்தேன். இது வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டாக தூர தான் போடுவோம் இந்த பேண்ட்டை. அது கட்டையாக போயிருச்சுன்னா வேறு என்ன பண்ணுவோம், வேறு யாராவது தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தானே கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நம்ம குழந்தைய திருப்பியும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது. நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே புரியும். நான் அந்த 2 பேண்ட்டை எப்படி தைச்சிருக்கேன், இது எப்படி தைக்கிறேன் அப்படின்றது. நான் அதுக்காக தான் கூட ஒரு பேண்ட்டை தைச்சி காட்டியிருந்தேன். உங்களுக்கே வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே புரியும். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ரீயூஸ் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையுமே உங்களுக்கு வந்து போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த கிளாத்தை எப்படி ரீயூஸ் பண்ணலாம், வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் காட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.